திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து கோளாறுகளின் கூடாரமாக இருக்கிறது இந்த பள்ளி கல்வித்துறை. காரணம், அதன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு யார் கட்டுப்பாட்டில் பள்ளி கல்வித்துறை நடந்தாலும் அவர் ஏதாவது ஒரு வகையில் விளம்பரத்தை தேடிக் கொண்டிருப்பார். கடந்த 60 ஆண்டு காலமாக முன்னுரிமைப்படி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் நியமனம், மாறுதல்கள் நடைபெற்று வந்தது. 60 ஆண்டு காலமாக தமிழ்நாடு கட்டமைத்து வைத்திருந்த பள்ளி கல்வித்துறையை பொறுப்பேற்ற வெறும் 3 ஆண்டுகளில் சில்லு சில்லாக உடைத்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார் அன்பில் மகேஷ். இதோ சமீபத்தில் கூட திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகமாக காட்டி நலத்திட்டங்களை பெற்று மோசடி செய்தது கூட அம்பலமானது. அரசு பள்ளிகள் மட்டுமின்றி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூட முறைகேடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த விவகாரம் சில நாட்களுக்கு முன்னர் மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளான பிறகு தற்போது இந்த விடிய அரசு ஒரு குழுவை போட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க IAS தரத்தில் உள்ள அதிகாரிகளை உள்ளடக்கிய அந்த குழு அரசின் நலத்திட்டங்கள், பள்ளி, முதன்மை கல்வி அலுவலகம் ஆகியவற்றை மாதத்திற்கு ஒரு முறையாவது ஆய்வு மேற்கொண்டு மாதந்தோறும் 5ஆம் தேதிக்குள் ஆய்வறிக்கையை அளிக்க வேண்டுமாம். அப்படியானால் இத்தனை ஆண்டுகளாக இதை கண்காணிக்காமல் தான் இருந்திருக்கிறது இந்த அரசு என்பது நிதர்சனமான உண்மையாகிறதே. நிர்வாகம் செய்ய தெரியாமல் ஏனோதானோவென்று துறையை நடத்தி ஒவ்வொரு நாளும் பெரிய சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறது பள்ளி கல்வித்துறை. ஏழை குழந்தைகளுக்கு உதவும் லேப்டாப் திட்டத்தை நிறுத்தியதில் இருந்து ஓட்டை உடைசல் சைக்கிள் கொடுப்பது என்று அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை நிராகரிப்பது ஒன்றே தன் குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி கொடுக்கும் நலத்திட்டங்களையும் கூட முறைகேடு செய்வது கூட தெரியாமல் இருக்கும் அமைச்சரை என்னவென்று சொல்வது? அரசு பள்ளி மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டிய நலத்திட்ட உதவிகளை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் 50-60 குழு போட்டு ஆட்சி நடத்தும் இந்த அரசு வழக்கம் போல இதற்கும் குழு போட்டதை பார்க்கும்போது வடிவேலுவின் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் என்ற காமெடிதான் நினைவுக்கு வருகிறது. இந்தியாவிலேயே கல்வி தலைமையிடமாக தமிழ்நாட்டை உருவாக்கியதில் மறைந்த புரட்சி தலைவர், புரட்சி தலைவி முதல் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி வரை பார்த்து பார்த்து செதுக்கிய திட்டங்கள் மாணவர்களை சென்றடைய கூடாது என்பதற்காகவே இயங்காமல் இருக்கிறதா பள்ளி கல்வித்துறை? ஆக மொத்தத்தில் துறையின் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யாமல் விளம்பரம் தேடுவது மட்டும்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் ஒரே அஜெண்டா என்பது தெளிவாகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.